அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 238. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 27/08/2024 செவ்வாய். புனித பிரான்சிஸின் அன்புக்கு பதில் அன்பு காட்டவும், அவரது கனிவிரக்கத்திற்கு நன்றி கடன் செலுத்தவும் படைப்புயிர்கள் கடினப்பட்டு முயன்றன. ஒரு முறை அவர் ஸ்பொலேட்டோ பள்ளத்தாக்கு வழியாக செல்லும்போது பெவன்யாவிற்கு அருகிலுள்ள ஒரு இடத்திற்கு வந்தார். அங்கு பல வகையான பறவைகள் கூடியிருந்தன. கடவுளின் புனிதர் அவற்றை கண்டதும், படைத்தவரிடம் அவர் கொண்டிருந்த மேலான அன்பின் காரணமாக எல்லா உயிரினங்கள் மீது கொண்டிருந்த அன்பினால் தூண்டப்பட்டு அவற்றை நோக்கி விரைந்து ஓடினார். அவை தம்மை போல அறிவு கொண்டது போல பாவித்து தனது வழக்கமான முறையில் அவற்றிற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். அந்த பறவைகளும் அங்கிருந்து பறந்து செல்லாமல் இருந்தன. அவற்றின் மத்தியில் அவர் நடந்து அவற்றின் தலைகளையும் உடல்களையும் தனது அங்கியால் தடவி கொடுத்து கொண்டே சென்றார். இதற்கிடையில் அவருடைய மகிழ்ச்சியும் வியப்பும் மிகவே அவர் இறைவார்த்தைக்கு செவிமடுக்கும்படி அவற்றிற்கு பக்குவமாய் அறிவு புகட்டி, என் சகோதர பறவைகளை, நீங்கள் உங்களை படைத்தவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு எப்போதும் அன்பு செலுத்த வேண்டும். அவர் உங்களை இறகுகளால் உடுத்தி பறப்பதற்கு இறக்கைகளை கொடுத்தார். மற்ற எல்லா உயிரினங்களிலும் அவர் உங்களை சுதந்திரமாக இருக்கும்படி படைத்துள்ளார் என்று அவற்றிற்கு எடுத்துச் சொல்லலானார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. இறை வேண்டல் என்பது ஒரு அதிர்வு சுருதி. இடையறாது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதும் உருவேற்றப்படுவதுமாக ஓர் ஒலி குறிப்பு. உருவேற்றுதல் என்பது ஜெபித்தல். ஒலித்து ஜெபிக்கும் இறைவேண்டல் சபை. ஒலிக்காமல் ஜெபிக்கும் இறைவேண்டல் அசபை. இறைவேண்டல் என்பது ஓர் அதிர்வு சுருதி. இடையறாது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதும் உருவேற்றப்படுவதுமாக ஓர் ஒலி குறிப்பு. உருவேற்றுதல் என்பது ஜெபித்தல். ஒலித்து ஜெபிக்கும் இறைவேண்டல் சபை. ஒலிக்காமல் ஜெபிக்கும் இறைவேண்டல் அசபை. ஒலித்து ஜெபிக்கும் சபை இறைவேண்டலையும், ஒலிக்காமல் ஜெபிக்கும் அசபையை முகாமை பெறுகின்றது, முதன்மை பெறுகின்றது. ஏன்? ஒலித்து ஜெபிக்கும் இறைவேண்டல்கள் வடிவம் பெறுகின்றன, சொற்களாக கருதப்படுகின்றன. சொற்களாக கருதப்படும் நிலையில் அவற்றிற்கு விளக்கம் கோரப்படுகிறது. மொழிக்குள் நுழையாமல் அவை விளக்கம் பெற முடியாது. இந்த நிலையில் இறைவேண்டல்கள் எல்லாவற்றையும் தாங்களே மொத்த குத்தகைக்கு எடுத்திருப்பதாக தம்பட்டம் தட்டிக்கொள்ளும் சில மொழிகள் மற்ற மொழிகளை மட்டம் தட்டி இறைவேண்டல்களின் மேல் அறிவு சொத்துரிமை கோருகின்றன. பொது திரட்சியில் வந்த பொருளை தனது என்று ஒருவன் தனி உடைமை பாராட்டுவானாகில் அதை பொய்ப்பிக்க தேவையான ஆதாரங்கள் கிடைக்கும் வரை பொறுத்திருக்க வேண்டியதுதான். பொறாமை காரணமாக பொங்கி அதை நம்முடையது என்று சொல்ல வேண்டாம். வெவ்வியன்
ஆதி பிறர் பொருள் வவ்வன்மின் நம்மிடம் சில இருக்கின்றன. அதை தனியுடைமை என்று அடைத்து வைத்து கொள்ளாமல் நாமும் புழுங்கி மற்றவருக்கும் பங்கிடுவோம். நாளை சந்திப்போம்.